ஐஸ்ரோஸ் வெல்கம் டு மாத்யூசி மேக்ஸிசி. நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் தேதி நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 அதில் நடந்த மேக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 கணக்குகள் போட்டிருக்காங்க, 27 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. அந்த 27 கணக்கும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணிடலாம். புக்லெட் சீரியஸ் இது இப்போ ரீசெண்டாக தான் நீங்கள் எழுதியிருப்பீங்க. இந்த 27 கணக்கில் நிறைய கணக்கு நம்ம ஷார்ட்கட் ட்ரிக்கில் அப்ளை பண்ணலாம். சீரியஸில் பார்த்தீங்கன்னா ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணி போடலாம், ரைட்டுங்களா? ஒரு 4 கணக்கு மட்டும்தான் கொஞ்சம் யோசித்து போடுற மாதிரி இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கேட்ட டிஎன்பிஎஸ்சி கேள்வி தான், ரைட்டுங்களா? நீங்கள் எத்தனை பேர் 27க்கு 27 மேக்ஸ் போட்டிங்கன்றத 27க்கு 27 போட்டிருக்கலாம், இல்லை இந்த 4 போனால் கூட 27க்கு 23 போட்டிருக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், விருப்பம் இருந்தால் கமெண்ட்டில் சார் நான் இவ்வளோ போட்டிருக்கேன் சார்னு சொல்லலாம், ரைட்டுங்களா? ஓகே, கேள்வி போயிடலாம். ஒருவர் 12,000ஐ 5% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி. இதை 2 விதமாக போடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அசல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,000, அதுக்கு 5%, அப்போ 100க்கு 5ன்னா 105, 2 வருஷன்றதால 2 தடவை போட்டுக்கலாம், ரைட்டுங்களா? இந்த 2 0, இந்த 2 0, இது ஒரு 0, அப்படி இல்லைனா கூட இது I20, இது R20, இது ஓரஞ்சு, இது 21. இந்த 105 நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா 21 × 5, 6×5 30, 21 21 441, பெருக்கினீங்கன்னா 0 3 3 12 13 13,230, ரைட்டுங்களா? 13,230. சி இஸ் த ஆன்சர். இது ஒரு மெத்தட். அதாவது A is equal to P into 1 plus R by 100 power n. A is equal to P into 1 plus R by 100 power n. அந்த ரூலை வச்சுக்கிட்டு, இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு இப்படி போடலாம். இது இன்னொரு மெத்தட் இருக்குது. நான் சொல்கிற இந்த ஷார்ட்கட் ட்ரிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5% அப்படின்னா 100க்கு 105, 5 ஆட் பண்ணிக்கணும். அடிச்சிங்கன்னா 21/20, இது ஒரு வருஷத்துக்கு. இங்கே என்ன சொல்கிறாங்க? 2 ஆண்டுகளுக்கு. அப்போ 2 ஆண்டுகளுக்குனா 21 441, 2 வருஷம் போது 21/20 த ஹோல் ஸ்கொயர், 441, கீழே பார்த்தீங்கன்னா 400. எனக்கு இந்த இடத்துல 400 என்பதை, இதுதான் அசல் பிரின்சிபல், மேலே இருக்கிறது தான் டோட்டல் அமௌண்ட். இந்த அசல் எவ்வளோடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 கொடுத்துருக்காங்க. 4 12 ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதால் பெருக்கணும்? 30ஆல் பெருக்கணும். 400 × 30 12,000. சிமிலர்லி மேலே 30ஆல் பெருக்கணும். 30 × 441 இப்போ தான் பெருக்கணும், 13,230. இப்படி போடலாம். இது ஷார்ட்கட் ட்ரிக்கு. நான் ஏற்கனவே ஒரு டேபிள் போட்டிருந்தேன். 4%, 5%, 10%, 20% போட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷன்ற மாதிரி டேபிள் போட்டிருந்தேன். அது மைண்டில் இருந்துச்சுன்னா இந்த இதெல்லாம் தேவையில்லை, ரைட்டுங்களா? இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, அடுத்தது இது கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. ஆக்சுவலாக இதுதான் கூடாரம் செய்கிறாங்க. இதில் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, ஆரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 700 சென்டிமீட்டர், ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24 மீட்டர். இதை மீட்டரில் கொடுத்தோம், இதை சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 700 சென்டிமீட்டரை 7 மீட்டர்னு மாற்றிக்கலாம். 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர், ஸோ 7. நம்மளுக்கு இந்த பித்தாகரஸ் ட்ரிப்லெட்னு ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? அது தெரிஞ்சுதான் அந்த கணக்கு ஓவர். அப்போ 7 24 ஆட்டோமேட்டிக்காக இந்த சாய் உயரம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சாய் உயரம் எல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிற எல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25, ரைட்டுங்களா? இது எப்படிலாம் வந்துச்சு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ 7 24 தெரிஞ்சிச்சுன்னா எல் ஆட்டோமேட்டிக்காக 25. இங்கே ஏன்டா நம்ம எல்லை கண்டுபிடிக்கணும் நீங்கள் என்ன கேள்வி கேட்கலாம். ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கூடாரம் எதுலேருந்து வந்து தான், ஒரு செவ்வக வடிவத்திலிருந்து. எப்பவுமே இந்த கோன் என்பது இந்த ஒரு துணி, இந்த நீளமாக செவ்வகமாக இருக்கிற துணியிலேருந்து உருவாக்கக்கூடியது தான் கூடாரம். அப்போது இந்த ஷேப்பு இப்படி மாற்றுறாங்க, ரைட்டுங்களா? அப்போது இதுக்கு பரப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா L × B. இந்த கூம்புக்கு பரப்புக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா πRL. இப்படி இருந்தேன்னா இப்படி மாற்றிட்டேன். அதாவது இந்த மாதிரி நீளவாட்டத்தில் இருந்த ஒரு புடவையோ ஒரு துணியோ ஒரு கித்தானோ நான் ஒரு கூடாரமாக மாறிட்டேன். அப்போ இந்த இடத்துல எது பேசும்? பரப்பு பேசுகிறது.
எல் இன்ட்டு பி என்பது இந்த கூம்போட வலைப்பரப்பு பையாரலுக்கு சமம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பையோட வேல்யூ 22/7, ஆர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7, எல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 இஸ் ஈக்குவல் டு எல் கண்டுபிடிக்கணும். பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4, ஒரு 7 ஒரு 7 அடிச்சிடலாம். இது 2 2, இது 11, இதை பெருக்கினீங்கன்னா 5 5 2 7, ஒரு 2, இந்த 2 இங்கே வந்துடும் 13, அப்புறமா ஒரு 7 ஒரு 0.5, 137.5. ஏ இஸ் த ஆன்சர். அடுத்தது இது எல்லாருக்கும் தெரியும். 1 2 6, அதாவது ஓரன் 2 ஈர் 3 6, 6 4 24, 24 5 120. அப்போ அடுத்தது 120 6, 6 12 70, 720. இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கணக்கெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா x is to y equal to 2 is to 1 எனில் x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் is to x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஒன்றுமே இல்லை, ரெண்டும் ஸ்கொயர் பண்ணணும், மேலே கழி கீழே கூட்டு. அப்போ 2 ஸ்கொயர் 4, 4ல் 1 ஸ்கொயர் 1. இப்போ அதே 4 + 1, இங்கேயும் அதே 1 ஸ்கொயரு 4 ஸ்கொயர் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இங்கே கூட்டு, இங்கே கழிக்கிற இங்கே கூட்டுற, அவ்வளோதான். 4 1 போச்சுன்னா 3, 4 1 5, 3:5. ஸோ டி இஸ் த ஆன்சர். அடுத்தது குமார் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன? இப்போ 100க்கு 20% தள்ளுபடி போடுறாங்க. இந்த கணக்கு அப்படியே எடுத்துக்கலாம், ரைட்டுங்களா? 20% தள்ளுபடியோட போட்டோம்னா எக்ஸுக்கு எவ்வளோ கிடைக்குதா? அவருக்கு 25 ரூபா கிடைக்குதா. ரொம்ப சிம்பிள் இது, ரைட்டுங்களா? அப்படியே டைரெக்டாக எடுத்துக்கணும். அப்போ ஓர் 20, இது I20, இந்த 5 இங்கே எடுத்துகிட்டு போனால் I1/4 125. ஏ இஸ் த ஆன்சர். இது வேறு மாதிரிலாம் போடுவாங்க, இது ரொம்ப சிம்பிள். 100க்கு 20% தள்ளுபடி பண்ணால் அவருக்கு 25 ரூபா கிடைக்குதுன்ற மாதிரி அர்த்தம். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு எல்லாருமே தப்பாக புரிஞ்சுப்போம். எல்சிஎம் ஆஃப் H,C,F அப்படி தான் கேள்வி இருக்குது, ரைட்டுங்களா? நம்ம பார்க்கும்போது இதை நம்மளை ஏமாத்துறதுக்கு, நம்மளோட பார்வையை அவங்க ஏமாத்துறதுக்கு எல்லாரும் படிக்கிறதுனா அவங்க எல்சிஎம் ஆஃப் HCFன்னு நினைப்பாங்க. பட்டு எல்சிஎம்முக்கு புள்ளி வச்சுவேன், HCFக்கு கமா வச்சுக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா H அப்புறமா C அப்புறமா F. Hோட வேல்யூ ஆல்ஃபபெட்டில் ABCடின்னு போட்டு 1 2 3ன்னு போட்டு போயினே இருந்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ வரும்? H வந்து 8 வரும், இது வந்து 3 வரும், இது வந்து 6 வரும். ABCDEF 1 2 3. அடுத்தது EF பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6, FGH 7 8, அவ்வளோதான், ரைட்டுங்களா? அப்போ 8, 3, 6. இதுக்கு நீங்கள் என்ன எடுக்கணுமா? எல்சிஎம் எடுக்கணும். அதாவது HCFன்னு கொடுத்துட்டான். நம்ம படிக்கும்போது என்னடா அது HCFக்கு எல்சிஎம்மா, HCFக்கு எல்சிஎம்மா? அப்படி கிடையாது. ஆல்ஃபபெட் H,C,Fக்கு நமக்கு நியூமரிக்கல் வேல்யூ 8, 3, 6. இதுக்கு எல்சிஎம் என்ன எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது, 24. 3 வாய்ப்பாட்லையும், இந்த 3 வாய்ப்பாட்லையும் 24 வரும். 3 8 24, சாரி 8 3 24, 3 8 24, 6 4 24. இப்போது இந்த 24 கொடுத்துறதுல எதுக்குடா சரியில்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸில் ஆல்ஃபபெட்டுக்கு அந்த நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்தோன்னா எக்ஸ் வந்து 24, ரைட்டுங்களா? அப்போ 24க்கு டேலி ஆகிடுச்சு. அதே மாதிரி இதெல்லாம் போட்டு பார்த்தாலும் டேலி ஆகிடும். இங்கே மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா ஏ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1, சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3, ஹெச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8. கூட்டிங்கன்னா 1 3 4, 4 8 12ன்னு வருது. ஆனால் இங்கே 24 இருக்குது, இதை கூட்டினீங்கன்னா 12ன்னு இருக்குது. மிச்சம் இந்த 3த்துக்கும் நீங்கள் நியூமரிக்கல் வேல்யூ போட்டு பார்த்தீங்கன்னா 24 24ன்னு வரும். இதுக்கு மட்டும்தான் 12ன்னு வரும். ஸோ த ஆன்சர் இஸ் சி தான். அந்த 24க்கு டேலி ஆகாமல் 12 வருகிறது. அடுத்தது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு போட்டுட்டு உள்ளார ஒரே நம்பர் ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா இதோட வேல்யூ உள்ளே இருக்கிற நம்பரே தான். அப்போ அது பிரகாரம் டி இஸ் த ஆன்சர். அடுத்தது ஹவு many great circles can a hemisphere have? ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். அன்கவுண்டபிள் வராது, 99% வராது, ரைட்டுங்களா? அதாவது அன்கவுண்டபிள் எதுக்கு வரும்னா கோலத்துக்கு வரும். ஒரு 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 ஆப்பிள் வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு கிரேட்டஸ்ட் சர்க்கிள், அதாவது கிரேட் சர்க்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீப்பெரு வட்டம்னா மையம் வழியாக சொல்லக்கூடிய, அதாவது விட்டம்.
அப்போ ஒரு ஆப்பிளில் நீங்கள் எந்த இடத்துல ஒன்றாலும் கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த சென்டரில் வரக்கூடிய மாதிரி எந்த இடத்துல ஒன்றாலும் கட் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கு அன்கவுண்டபிள் சொல்லலாம். பட் ஒரு அரைக்கோளத்தில், அதாவது ஒரு ஆப்பிளை கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? அந்த மேலே இருக்கிற போர்ஷன் என்னவா இருக்கும்? ஒயிட்டாக இருக்கும். அப்போது இது மட்டும்தான் மையம் வழியாக செல்லக்கூடிய மேக்ஸிமம். ரைட்டுங்களா? ஒரு ஆப்பிளை பாதியாக கட் பண்ணிடுறீங்க. அப்போ கட் பண்ணிட்டுனா இப்படி இருக்கும். அந்த கட் பண்ண ஆப்பிளை உங்கள் பார்வைக்கு வச்சிங்கன்னா ஒரு வட்டமாக ஒயிட்டாக தெரியும் பார்த்தீங்களா? ஒயிட் வட்டமாக தெரியுமா பார்த்தீங்களா? அதுதான் அந்த ஒன்று தான் அரைக்கோளத்துக்கு இருக்கக்கூடிய மீப்பெரும் வட்டம். இதுக்கு ஆன்சர் ஒன்று தான் வரும். அன்கவுண்டபிள் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. பார்க்கலாம் அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ரைட்டுங்களா? அதை ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிளை பாதியாக காட்டினோம்னா அது அரைக்கோளம். அந்த அரைக்கோளத்தை அந்த ஒயிட் போர்ஷன் இருக்குது பார்த்தியா, அது மட்டும்தான் ஒரு வட்டத்தின் மையம் வழியாக செல்லக்கூடிய 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் பாயிண்ட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த டயாமீட்டர் விட்டன்னு சொல்லுவாங்க. மையம் வழியாக செல்லக்கூடிய இந்த இடம். அப்போ இதுதான் வந்து மேக்ஸிமம். அப்போ இங்கெல்லாம் கூட கட் பண்ணலாமா சார்? இங்கெல்லாம் கட் பண்ணால் கூட ஒயிட் போர்ஷனாக தான் சார் இருக்குன்னா கிடையாது. இதெல்லாம் சின்னதாக இருக்கும், ரேடியஸ் கம்மியாக இருக்கும். மேக்ஸிமம் ரேடியஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மையம் வழியாக செல்லக்கூடியது தான். ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் 1. பார்க்கலாம் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு. அடுத்தது, இங்கே உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க. உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? πr²h. இதில் ஏதோ அடிப்பருப்புன்னு சொல்கிறானே, அது என்ன? இதுதான் அடிப்பரப்பு. இது கீழே இருக்கலாம் இல்லை மேலே இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இது பார்க்கறது எப்படி இருக்குது? வட்டமாக இருக்குது. வட்டத்துக்கு பரப்பளவு ஃபார்முலா என்ன? πr². அவனே அப்போ ஆல்ரெடி கொடுத்துட்டான். அப்போ 500. h எவ்வளவு? 4. அப்போ 4 × 500 2000. ஸோ த ஆன்சர் இஸ் ஏ. அடுத்தது, இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா 3x + 4y 4x + 6y = 22:32 x/y என்பது என்ன? ரொம்ப சிம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர், அடுத்தது பெரிய நம்பர். ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபஸ்ட்டு சின்னது அப்புறமா பெருசு. அப்போ ஆன்சரில் ஃபஸ்ட்டு சின்னது வரணும், அடுத்தது பெருசு வரணும். அப்போ இவர் இல்லை. அப்போ இவரை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா மூவ் ஓன். கலர் மாற்றிக்கலாமா? இதை நம்ம வேறு மாதிரி போடணும், அது வேணாம். ஆன்சரை ஃபிக்ஸ், இந்த ஐடியா தெரியணும். 22:30 சின்ன நம்பர் பெரிய நம்பர். ஸோ த ஆன்சர் இஸ் சின்ன நம்பர் பெரிய நம்பர். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், விகிதம் என்பது அச்சு சுருக்கி சின்ன நம்பராக இருக்கும், இல்லை சின்ன நம்பராக இருந்தால் அதோட மல்டிபிள்ஸில் இருக்கும். அவ்வளோதான். ரைட்டுங்களா? அப்போ எக்ஸுக்கு 1ன்னு போட்டிங்கன்னா 3, ஒய்க்கு 2ன்னு போட்டிங்கன்னா 4 2 8 3 8 11. அடுத்தது 4, எக்ஸோட மதிப்பு 1ன்னு போட்டினா 4 ப்ளஸ் 6 2 போட்டினா 6 2 12. 4 ஒரு 12 16. 11:16. அங்கே என்னென்னு இருக்குது? 22:32. சுருக்குனிங்கன்னா 11 2 இது 16 ரேஷியோ ஈக்குவலாக வருது. ஸோ த ஆன்சர் இஸ் சேம். கேட்டுங்களா? வேறு மாதிரிலாம் போடக்கூடாது, சால்வ் பண்ணலாம் கூடாது. ரொம்ப ஈஸி. ஈக்குவேஷனை வச்சுட்டு சால்வ் பண்ணிங்கன்னா டைம் வேஸ்ட்டு. ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த விஷயம் தெரியணும். கொடுத்துருக்கிற ரேஷியோ சின்ன நம்பர் பெரிய நம்பர், அந்த கான்செப்ட் பிரகாரம் ஆன்சரை சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பக்கா ஆன்சர் எடுத்துடலாம். இப்போ if the two numbers a and b are in the ratio m:n, then the LCM of a and b is. இந்த இடத்துல m:n சொல்கிறத வந்து உங்களை குழப்பத்துக்காக கொடுத்துருக்கான். ஸோ யூ டோன்ட் பாதர் அபவுட் m:n. 2 நம்பர் இருக்குது a and bனா அதோட LCM கண்டிப்பாக அதோட மல்டிபிள்ஸாக இருக்கும். ஸோ டி இஸ் த ஆன்சர். அடுத்தது, ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுது மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் இருக்கும்? இதில் அவன் முதல்ல ஆரம்பிக்கும் போதே புத்திசாலின்னு சொல்லிட்டான். அப்போ நம்மளும் புத்திசாலித்தனமாக தான் யோசிக்கணும். இந்த இடத்துல இந்த 3ன்னு கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுக்கு குழு. அப்போ 3 மூட்டை எடுத்துகிட்டு போகிறான்னா அப்போ சுங்கச்சாவடி 30 3 ஸ்டேஜாக பிரிச்சுக்கணும். ரைட்டுங்களா? யாருக்கும் இது தெரியாது, இது கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் யோசிச்சு போடணும். இல்லை ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தா அந்த கணக்கை போடலாம். நம்ம என்ன நினச்சிப்போம்னா 30 சுங்கச்சாவடி, ஒரு சுங்கச்சாவடிக்கும் 3 கொடுக்குறோன்னா 30 3 90. 3 மூட்டை ஒன்றுத்தில் 30. இப்போ 3 30 90. 30 சுங்கச்சாவடிக்கு 3 கொடுத்தோன்னா அதுவும் 3 30 90 முடிஞ்சு போச்சு. கையில் எதுவுமே இருக்காது, 0ன்னு அடிப்பீங்க. அதுதான் தப்பு. ரைட்டுங்களா? அந்த இடத்துல க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 மூட்டை கொடுத்துருக்கான்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இதுதான் கொஞ்சம் நம்மளை யோசிக்க வைக்கணும். ரைட்டுங்களா? அப்போது 3 ஸ்டேஜாக பிரிக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 10, செகண்டில் ஒரு 10 சுங்கச்சாவடி, தேர்டில் ஒரு 10 சுங்கச்சாவடி. ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 2 இந்த இடத்துல 3ன்னு வச்சுக்கலாம். இந்த இதுவை தாண்டும் போது இந்த ஃபஸ்ட்டு மூட்டையில் இருக்கிற 30. ரைட்டுங்களா? இந்த இடத்துல 10 இருக்குது. 10 சுங்கச்சாவடியை தாண்டுறப்ப இங்கே போட்டுக்கலாமா?
இந்த இடத்துல தாண்டறப்ப 10 சுங்கச்சாவடி இருக்கும். தாண்டறப்ப 10 3 30. ஃபர்ஸ்ட் மூட்டை காலி. அப்போ மிச்சம் எத்தனை இருக்கும்? 2 மூட்டை. 2 மூட்டையில் எவ்வளோ இருக்கும்? 60 இருக்கும். அதாவது அப்படி தேவையில்ல. ரெண்டாவது மூட்டை இங்கே. இப்போ இங்கேருந்து ரெண்டாவது மூட்டையில் ஒரு மூட்டையில் எவ்வளோ இருக்குது பழம்? 30. அப்போ என்ன பண்ணலாம்? மிச்சம் இருக்கிற டோல் எவ்வளவு? 2 தான். அங்கே கான்செப்ட் என்ன? சுங்கச்சாவடியை தாண்டும் போது அங்கே இருக்கிற இடத்துக்கு தரணும். ரைட்டுங்களா? இந்த கேள்வி கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். அங்கே பாருங்கள், ஒரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். புரியுதா? அப்போது ஆல்ரெடி 3 சுங்கச்சாவடி 30 சுங்கச்சாவடியில் 10 போயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல 3 கொடுக்குறோம். இப்போ மிச்சம் இருக்கிற 2 10 தான். அப்போ எவ்வளோ தரணும்? 2 தான் கொடுக்கணும். அப்போ இவங்க ரெண்டாவது மூட்டையை எடுக்கிறான்னா எத்தனை 2 இருக்கும்? 15 2. எத்தனை 2 இருக்கும்? 15 2. அப்போது செகண்ட் 10 டோலை தாண்டறப்ப 15 2 30 மிச்சம் போயிடும். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 5. ரைட்டுங்களா? அப்போ அந்த 5ல் 30 தான். ஒரு டோலுக்கு எவ்வளோ தரணும்? 1 தான் தரணும். ஆல்ரெடி ஒரு 10 டோல் போயிடுச்சு. செகண்டில் 15 டோலுக்கு 2 கொடுத்தா 30. ரெண்டாவது மூட்டை காலி. இப்போ மிச்சம் 10 ஒரு 15 டோல்னா 25 டோல் போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது 5 டோல் தான். 5 சுங்கச்சாவடி தான். அங்கே கான்செப்ட் என்ன? 1 தான் தரணும். அப்போது 1 போகும்போது 5 கொடுத்தோன்னா 5 போயிடுச்சுன்னா 30ல் 5 போயிடுச்சுன்னா 25. ரைட்டுங்களா? ஸோ டி இஸ் த ஆன்சர். ஓகே, அடுத்தது நீளம் 24, அகலம் 18, உயரம் 16 மீட்டருடைய ஒரு அரைநூல் மேக்ஸிமம். அதாவது இதுதான் ரூம்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் அப்படின்னும் போது இதில் எவ்வளோ மேக்ஸிமம் வராதுன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் நீளம் ஸ்கொயர் 24 ஸ்கொயர், அப்புறம் அகலம் ஸ்கொயர், அப்புறமா உயரம் ஸ்கொயர். 24 ஸ்கொயர் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 576. அப்புறமா 18 ஸ்கொயர் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 324. 16 ஸ்கொயர் 256. ஆட் பண்ணிங்கன்னா 1156. இது ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 6 எப்போ முடியும்? 4 இல்லைனா 6. 11ல் மேக்ஸிமம் ஸ்கொயர் 3. 3க்கு அடுத்த நம்பர் 4. 3 நாங்க 12. இங்கே கம்மியாக இருக்குது. இந்த சின்ன நம்பர் தூக்கி வந்து போட்டுக்கணும் 34. ஸோ சி இஸ் த ஆன்சர். ரைட்டுங்க? இதுக்கு ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஹெச் ஸ்கொயர். ரைட்டுங்களா? ஒரு மேக்ஸிமம் ராடு ஒரு ரூம்குள்ளே எப்படி வைக்கலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். அது பிரகாரம் போட்டால் இந்த ஆன்சர் வந்துடும். இதெல்லாம் கூட நம்ம நிறைய தடவை போட்டிருக்கோம் சார். அடுத்தது த எல்சிஎம் ஆஃப், இது நிறைய தடவை நம்ம போட்டாச்சு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர் இஸ் HCF மாதிரி 6 டைம்ஸ் 6 தடவை. இங்கே HCF 12ன்னு கொடுத்துட்டான். HCF 12ன்னு போட்டோம்னா 6 12 72. அப்போ எல்சிஎம் 72, HCF 12. HCF கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுலேருந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு நம்பர் 36ன்னு கொடுத்துட்டாங்க. ரூல் என்ன? 2 எண்களை பெருக்கினால் அதோட எல்சிஎம்மையும் HCFம் பெருக்கிறதுக்கு சமம். ஒரு நம்பர் 36, இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்கணும். எல் வந்து 72, H வந்து 12. இது ஒரு தடவை, இது 2 தடவை. 2 12 24 இன்னொரு நம்பராக இருக்கும். A is the answer. HCF of 2 number is 11. சேம் கான்செப்ட். 2 நம்பர் இங்கே ஒன்றுமே இல்லை சார். இதே கணக்கு தான் இங்கே கொடுத்துருக்கோம். ரைட்டுங்களா? ஒரே இது தான். 2 நம்பரை பெருக்கினால் இங்கே ஒன் ஆஃப் த நம்பர் 77 சொல்லிட்டான். தேர்ஃபோர் 77. இன்னொரு நம்பர் எனக்கு தெரியாது. எல்சிஎம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 693. HCF எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11. இது ஒரு தடவை, இது 7 தடவை, இது 7 9 7 99. சி இஸ் த ஆன்சர். ரைட்டுங்களா? இதில் கணக்கு போகணுன்னு அவசியமே இல்லை. ஒரு எண் பார்த்துட்டிங்கன்னா 693. இதுதான் இந்த இடத்துல குழு 693 பார்த்தீங்கன்னா 3 6 9. இது 9. இது 9ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய எண். ஸோ இது ஆன்சரும் 9ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய எண்ணாக தான் இருக்கும். சி இஸ் த ஆன்சர். அடுத்தது வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என 2 கலன்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? அதாவது 120 லிட்டர்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று 180 லிட்டர்னு இருக்குது. ரெண்டுத்துலேயும் பொதுவாக எடுத்து ஊற்றினா கரெக்டாக மிச்சம் மீதி இல்லாமல் வரணும். அப்படின்னா இதிலேருந்து இதை கழிச்சிருங்க. HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? பார்த்தீங்கன்னா அதிகபட்ச கொள்ளளவுன்னு இருக்கும். நான் இங்கிலீஷில் கொஸ்டின் பேஸ் பண்ணல, இடம் பத்தாதுன்றதுக்காக. அதிகபட்சம்னா மேக்ஸிமம். அப்போது HCF கண்டுபிடிக்கணும். 180ல் 120 போச்சுன்னா 60 இஸ் த ஆன்சர். பார்த்தீங்கன்னா
2 60 120 3 60 180. ஏன் சார் 10ஆம் வாய்ப்பாட்டில் கூட தான் வரும், ஏன் 30ஆம் வாய்ப்பாட்டில் கூட தான் வரும்னா அப்படி கிடையாது. இந்த 120க்கும் 180க்கும் 60 மேக்ஸிமம் எடுத்திங்கன்னா இங்கே என்ன வரணும், கோப்ரைம் நம்பர்ஸ் வரணும். 2 60 3 60 2 3 கோப்ரைம் நம்பர் சார்பாக எண்கள். ஸோ 60 தான் என்னவாக இருக்கும், HCFஆக இருக்கும். 60 எடுத்து விட்டுனா 2 தடவை 3 தடவைன்னு எக்ஸாக்டாக மிச்சம் மீதி இல்லாமல் ஊற்றிடலாம். அடுத்தது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தேஞ்சு போன கணக்கு. 729 ஸ்கொயர் ரூட் எடுத்துடணும். 729க்கு ரூட் எடுத்தால் 27, 100க்கு ரூட் எடுத்தால் 0. ஸோ 270. C இஸ் த ஆன்சர். அடுத்தது இது என்ன அப்படின்னு பார்த்தா 2, 3, 5, 9 சொல்கிறாங்க. இதுக்குள்ளார வித்தியாசம் 2, இதுக்கு 2, இதுக்கு 4. ஓ 2 2 ஈர்னாங்க 8, சாரி 2 2 4. அப்போ 4 2 8. அப்போ 9 8 இந்த இடத்துல 17 வரணும். அப்புறமா 8 2 16, 17 ஒரு 16 33. அடுத்தது 16 2 32. அப்போ 33 32 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 65. கேட்குற கேள்வி என்னன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 65 ஒரு 17 82. ஸோ டி இஸ் த ஆன்சர். அடுத்தது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏ பக்கத்தில் இசட்டு அப்படியே ஏபிசிடின்னு போயிட்டு கடைசியில் இசட்டுன்னு முடியுமா. இப்போ என்ன சொல்கிறேன்னா இங்கே ஏ இங்கே பி அப்படின்னு எக்ஸு ஒய்ன்னு இருக்க வச்சுக்கோங்க. ஏ பி சி அந்த மாதிரி போட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த இடத்து இந்த மாதிரி எழுதுகிறப்ப ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம் வர அருகில் வரக்கூடிய அப்படின்னு சொல்கிறாங்க. இடதுபுறம்னே தேவையில்லை, இடதுபுறமாக இருக்கட்டும் வலதுபுறமாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். நம்மளுக்கு இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில உயிரெழுத்து நம்ம பார்த்தீங்கன்னா AEIOU ரைட்டுங்களா. மொத்தம் 5 எழுத்து. ஏவிலேருந்து இசட் ஒரு தடவை, திரும்பவும் ஏலேருந்து இசட் ரிவர்ஸில் ஒரு தடவை. அப்போது 5 இது ஒரு 5 10. புரியுதுங்களா உங்களுக்கு. ஏலேருந்து இசட் வரைக்கும் ஏபிசிடின்னு இசட் வரைக்கும் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எழுதிட்டு திரும்பவும் இந்த இடத்துல ஏபிசின்னு ரிவர்ஸில் எழுதுறாங்க. அப்போ இப்படி ஒரு 26 இப்படி ஒரு 26. அப்போ 2 தடவை வருதுன்னு 2 தடவை AEIOE அப்படி வரப்போ மொத்தம் 10 வரும். ஆனால் எய்தர் இடதுபுறமாக இருக்கலாம் வலதுபுறமாக இருக்கலாம். இந்த இடத்துல இடது வலது கூட வரலாம். அப்படி பண்ணுறப்ப ஒரு இடத்துல ஒன்று வராது, ஒன்றுத்துக்கு கரெக்டாக வராது. அப்போ தேர்ஃபோர் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 9. ரைட்டுங்களா. அவன் என்ன சொல்கிறான், உயிரெழுத்திற்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத ஏன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது பக்கத்தில் இசட்டுன்னு வருது. ஏன்னு எடுத்திங்கன்னா பக்கத்தில் இசட்டுன்னு வருது. அப்போ அந்த மாதிரி எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வராது. ஏன்னா நீங்கள் இங்கேயே பார்த்துக்கோங்களேன், இங்கே ஏவுக்கு அப்புறமா பக்கத்தில் வரக்கூடாதுன்னு இந்த பக்கத்தில் எதுவுமே இல்லைங்களா. அப்போ எதுவுமே இல்லும்போது ஒன்று ஏ உதைக்குது. அப்போ 10ல் 1 கழிச்சிங்கன்னா 9. சி இஸ் த ஆன்சர். கொஞ்சம் நீங்கள் ஆல்ஃபபெட்டை எழுதி பார்த்துட்டு போட்டு பார்த்தாலும் தெரியும், இல்லை சொல்கிற விஷயம் புரிஞ்சுக்கிட்டாலும் இது ஓகே. அடுத்தது இங்கே என்ன சொல்கிறான்னா ரம்மில்லா எனது மாமனாரான இவங்களோட மாமனார் அதாவது ராமநாதன், ஒரே மகனான ராமன். இந்த அம்மாவுக்கு ஒரே மாமனாராம், அவங்களோட ஒரே மகன்னா. அப்போ இவங்க 2 பேரும் என்னவாக இருக்கணும், ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபாக இருக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை. அப்போ இவங்க 2 பேருக்கும் ராகவின்றது பொண்ணு, அப்படின்னா இவர் தாத்தா. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ராகவியின் சகோதரி ரமணி. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 2 பேருக்கும் இன்னொரு பொண்ணு இருக்குது ரமணி. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரமணி ராமநாதனுக்கு என்ன வருது, எங்கள் 2 பேரும் பொண்ணு. அப்போ இவர் என்னவா இருப்பான்னா தாத்தா. அவ்வளோதான். ரைட்டுங்களா. டி இஸ் த ஆன்சர், பேத்தி. அடுத்தது 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் 3 ஆண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3M ப்ளஸ் 4 பெண்கள் எத்தனை நாளில் செய்கிறாங்க, 7 நாளைக்கு 3780 ரூபா. 7 நாளைக்கு 3780. அதாவது இவங்க ஒரு நாளைக்கு 3 ஆண் 4 பெண்ணு அப்படின்னா 7 நாளில் செய்கிறாங்க. அப்போ 7 நாளைக்கு கூலி 3780 ரூபான்னா ஒரு நாளைக்கு அப்படின்னும் போது இது ஒரு பார்ட்டு 7 நாள் போது இன்ட்டு 7 போடணும். ஆனால் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுறச்ச என்ன பண்ணிக்கணும், 3M + 4F = 7 இன்ட்டு 7ன்னு போடக்கூடாது. நீங்கள் அப்படியே இங்கே 7 நாளைக்கு 3780 ரூபா. அப்போ ஒரு நாளைக்கு அப்படின் போது என்ன ஆகிடும், ஒரு நாளைக்கு 7ஆல் வகுத்துட்டிங்கன்னா 5 4 40 540 ரூபா. ரைட்டுங்களா. 540 ரூபா. அப்போ 3M + 4F = 540. அடுத்தது 2வது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11 ஆண்கள் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாளில்
8 நாளைக்கு, இது ஒரு நாளைக்கு செய்கிற ஆள். அப்போ இந்த மாதிரி 8 நாளைக்கு செய்கிற கூலி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,040. அப்போ ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1880ன்னு வரும். அப்போ இங்கே 1880. இது ஈக்குவேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 11 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணி இதை 11 பெருக்கு, இதை 3 பெருக்கு அப்படிலாம் கண்டுபிடிச்சிங்கன்னா எஃப் எவ்வளோ வேல்யூ கிடைக்குன்னா 60. தீர்க்க 10th டெக்ஸ்ட் புக்கில் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா எஃப் 60ன்னு கிடைக்கும். எம் எவ்வளோன்னு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 100ன்னு கிடைக்கும். சால்வ் பண்ணுங்கள், டைம் இல்லை. சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா எம் 100, எஃப் 100, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி எம் எஃப்பும் கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 ஆண்கள் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாள்களில் 12,400 சம்பாதிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 7 ஆண்கள் 7 எம் ப்ளஸ் 9 பெண்கள். அப்போது எம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100. அப்போது 7 × எம் 700 ப்ளஸ்ஸு இப்போ 9 எஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60. இப்போ 9 60 540. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது 1240. ஆனால் மொத்தமாக எவ்வளோ வாங்கியிருக்காங்க 12,400. இது ஒரு நாள் செலவு, ஒரு நாள் கூலி எவ்வளோ வருது 12,240. அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும் 10 தடவை வரும். ஸோ சி இஸ் த ஆன்சர். அடுத்தது அசல் தொகை 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம். அதுக்கு ஃபார்முலா என்ன சார்? அதாவது அசல் 10,000 இன்ட்டு பி பி இன்ட்டு ஆர் பை 100 த ஹோல் ஸ்கொயர். ஆர் எவ்வளவு 15/100 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 300 + 6. 300 + 6. ஆர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ 315 / 100. சார் ஃபார்முலா அசல் இன்ட்டு பி இன்ட்டு ஆர் பை 100 த ஹோல் ஸ்கொயர். 2வது வருஷத்துக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் 2 ஆண்டுகளுக்கான வித்தியாச தொகைன்னு சொல்கிறப்ப ஃபார்முலா வரும் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வரும். 3வது வருஷத்துக்கு என்னென்ன ஆகிடும் 300 + 6 / 100. இந்த ஃபார்முலா பிரகாரம் போட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா இது என்ன கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதை 15 ஸ்கொயர் 225 இல்லை எப்படியோ ஒன்று, இதெல்லாம் 15 ஸ்கொயரு 5 225 கீழே 100 × 100 அப்புறமா 315 கீழே 100 இங்கே 10,000. இதில் ஒரு 4 0, அந்த 4 0 அடிபட்டு போயிடும். நீங்கள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 708.75ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? 708.75ன்னு கிடைக்கும். சி இஸ் த ஆன்சர். நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்க. அடுத்தது 2000 இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு ரொம்ப சிம்பிள். இதை வேறு மாதிரிலாம் போட்டுன்னு இருப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். அசல் எவ்வளவு 2000, 6%. இந்த கணக்கில் இன்னொரு கணக்கு 2000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் 1000 ரூபாய் திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? கணக்கு புரியுதா? வாங்குறது 2000, 2 வருஷத்துக்கு 6% வாங்குறாரு. 2 வருஷம் பொறுத்து தான் அவர் வட்டியும் அசலும் சேர்த்து தரணும். ஆனால் என்ன பண்ணிடுறாரு, அவருக்கு இடையில் ஒரு வருஷத்தில் 1000 ரூபாய் வந்துச்சு. சார் அது வரும்போது வரட்டும் சார், நான் இப்போவே சேர்த்து இப்போ கட்டிடுறேன் சார், அப்போ எனக்கு தொகை குறையும் இல்லையா அப்படின்னு கஷ்டப்படாமல் ஒரு 1000 ரூபாய் அது மாதிரி முன்னாடி கஷ்டப்பட வேண்டாம்ன்றதுக்காக 1000 ரூபாய் கொடுத்துட்றாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 2000க்கு 2 வருஷத்துக்கு என்ன வரும் 2 வருஷம் இன்ட்டு 6% / 100. 2 0 2 0 2 4 4 24 ஒரு 0. அப்போ 240 ரூபாய் வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஆண்டு முடிவில் அசல் 2000 ஒரு இன்ட்ரெஸ்ட் 240, 2240 ரூபாய் 2 வருஷத்துக்கு முடிவில் அவர் கட்டணும். ஆனால் இடையில் ஒரு வருஷத்துலேயே 1000 ரூபாய் கட்டிடத்தால் மிச்சம் 1240 ரூபாய் தான் அவர் திரும்ப பே பண்ணணும். ஸோ ஏ இஸ் த ஆன்சர். அடுத்தது இந்த கணக்கு தான் நம்ம யோசிக்கவே கூடாது. அதாவது ரொம்ப போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல 2 ஆண்டுகளுக்கு அப்போ 2 வருஷம் ஃபிக்ஸடு 4% வட்டி விதத்தில் அசல் எவ்வளவு 10,000. இதே பணத்தை இன்னொருத்தருக்கு என்ன பண்ணிக்கிறாரு 6% வச்சு விற்கிறாரு, லாபம் கிடைக்கணுமேன்றதுக்காக. வாங்கந்து 4%, இன்னொருத்தருக்கு வட்டி கொடுக்குறது 6%. அப்போது 6ல் 4 போச்சுன்னா இவருக்கு லாபம் எவ்வளவு 2% இவருக்கு லாபம். அப்போ அதை கண்டுபிடிச்சா போதும். அப்போ 10,000 2 வருஷம் இவருக்கு கிடைக்கக்கூடியது 2%. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஃபஸ்ட்டு 4% போட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க, 6% போட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுலேருந்து கழிச்சு எவ்வளோ லாபம்னு கண்டுபிடிப்பீங்க. அது டைம் வேஸ்ட்டு. இந்த இடத்துல யோசிக்கணும். அதாவது ஒரே அமௌண்ட்டு ஒரே வருஷம், வாங்கந்து 4%, இவர் பண்ணுறது 6%. லாபம் எவ்வளவு 6ல் 4 கழிச்சுனா 2%. அதை போட்டால் போதும், முடிஞ்சு போச்சு. அப்போ கீழே / 100. 2 0 2 0 2 4 400 400. B is the answer. Find the ratio between HCF and LCM of the numbers 7 and 13.
7க்கும் 13க்கும் அதிகபட்சமாக இது ரெண்டுமே கோப்ரைம் நம்பர்ஸ். அப்போ கோப்ரைம் நம்பர்ஸ்னால் HCF 1. எல்சிஎம்னா என்ன அர்த்தம்? ரெண்டு நம்பரை பெருக்கிட்டா இந்த 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 வீடியோவிலே இந்த எக்ஸாம்லேயே பார்த்தோம் இல்லைங்களா? எல்சிஎம் என்பது இரண்டு எண்களின் பெருக்கல் பணம் 7 13 91. அப்போ என்ன கேட்குறாங்க? HCFக்கும் எல்சிஎம்முக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. HCF எவ்வளவு? 1. எல்சிஎம் எவ்வளவு? 91. ஸோ ஏ இஸ் த ஆன்சர். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது சார், இந்த கணக்கு நீங்கள் போடவே கூடாது சார். இந்த கணக்கை நீங்கள் கணக்கு போட்டே பார்க்கக்கூடாது சார். இந்த எல்சிஎம்லாம் கண்டே பிடிக்கக்கூடாது. விஷயம் தெரியணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதாவது ரெண்டு கோப்ரைம் நம்பர்ஸ், ரெண்டு கோப்ரைம் ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தமே இல்லைன்னா அங்கே கான்செப்ட் HCF எவ்வளவு? 1. இதில் எங்கே 1ன்னு இருக்குது? எவ்வளோ தான் இருக்குது, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். HCF எல்சிஎம் கேட்குறாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியணும்? எப்பவுமே HCF கம்மியாக இருக்கும், எல்சிஎம் பெருசாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு சின்ன நம்பர், அடுத்தது பெரிய நம்பர்னு அந்த விஷயம் தெரிஞ்சால் கூட போதும். ஆனால் பட் இந்த கணக்குக்கு என்ன கான்செப்ட்டு, முக்கியமான விஷயம் என்ன? இரண்டு கோப்ரைம் எண்களுடைய HCF 1 அது தெரிஞ்சுன்னா ஏ. எல்சிஎம் பெருக்கி நீ 7 13 7 13லாம் போடவே கூடாது. ஓகே. அடுத்தது, கயல் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். டசன் 12, அப்போ 5 12 60 முட்டை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள், அப்போ கெட்டுப்போன முட்டை 15. கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவிகிதம், அப்போ மொத்தம் 60, 60க்கு 15. ரைட்டுங்களா? 60க்கு 15 பர்சன்டேஜின் போது இன்ட்டு 100. நீங்கள் இங்கே முடிச்சுக்கணும். 60க்கு 15னா 60ல் 4 பங்கு, அப்போ 100க்கு 4 பங்கு 25%. சி, அவ்வளோதான். மனக்கணக்கு, வாய்க்கணக்கு, மூலக்கணக்கு இதெல்லாம் போட உக்காந்து போட்டுனே இருக்கக்கூடாது. 60 100 என்பது 4 கால் 100 இல்லைங்களா? சரி வேணாம், நம்ம ஏன் அப்படிலாம் போவானே, கணக்காகவே போட்டுருவோமே. 60க்கு அந்த காலத்துலலாம் சார் வாய்க்கணக்கு தான் சார். இந்த இன்ட்டு ஃபார்முலாலாம் ஏதுங்க? 60க்கு 15 4 பிரி, பாதினா 30 50 50, அப்போ கால் பங்கு, அப்போ 100ல் கால் 25%. அவ்வளோதான். அப்போது 60 5 டசனு 45 முட்டை நல்ல முட்டை, அப்போ கெட்டு போனது 60ல் 40னா 15 பர்சன்டேஜ். 60க்கு 45 இன்ட்டு 100. இது 3 20, இது I 20 ஓவர் 3, இது 5 I 5 25. இதெல்லாம் இப்போ கணக்கு, இதெல்லாம் வாய் கணக்கு. அடுத்தது, சண்டே 2 டியூஸ்டே 3 தர்ஸ்டே 2 எனில் மண்டேவின் மதிப்பு என்ன? இது ஒன்றுமே இல்லை. இப்போ AEIOU இந்த கொஸ்டின் பேப்பரில் இந்த AEIOU எத்தனை இடத்துல லிங்க் வச்சுருக்கான் பாருங்கள். அந்த சண்டேவில் பார்த்தீங்கன்னா UA 2 வருது. டியூஸ்டே கலர் மாற்றி போட்டால் உங்களுக்கு தெரியும். AEIOU இதில் 2 ஓவல்ஸ் வருது. இதில் 1 2 3 வருது. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 வருது. அப்போ மண்டேவில் AEIOU 2 வருது. ஸோ பி இஸ் த ஆன்சர். ஓகே சார், 27 கணக்கு நம்ம முடிச்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லபடியாக எழுதிருப்பீங்க எல்லாருமே, கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருப்பீங்க. பேப்பர்லாம் பார்த்தேன் நான். தமிழ் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேக்ஸில் ஒரு 3 கேள்வி 4 கேள்வி கொஞ்சம் யோசித்து போடுற மாதிரி இருக்குது. எனிவே அழகாக பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் பாஸ் பண்ணுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு என்னென்னா கொஸ்டின் பேப்பர் கிடைக்கல. இது ஆரம்பத்திலே சொல்லலாம்னு நினச்சேன், வீடியோ ஆரம்பத்திலே சொல்லணும்னு நினச்சேன். கொஸ்டின் பேப்பர் கிடைக்கல. ஏதோ வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த கொஸ்டின் பேப்பர் PDF வந்துச்சு, அதால் எடுத்து இன்றைக்கி போட்டேன். ரைட்டுங்களா? எப்போவுமே நான் எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த வித்தின் ஒரு 1 hour 2 hours வீடியோ போட்டுருவேன். என்னால் போட முடியல, காரணம் கொஸ்டின் பேப்பர் எனக்கு கிடைக்கல. ரைட்டுங்களா? அதுதான் ரீசன். நேற்று தான் எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குரூப்பில் வந்து நண்பர்கள் குரூப்பில் அந்த குரூப் போட்டிருந்தாங்க, அதை எடுத்து போட்டேன். ரைட்டுங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.